தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சிக்குள் நுழைந்த உளவாளிகளால் ஏற்பட்ட பெரும் ஆபத்து. ஏப்ரல் மாதத்துக்குள் வரி குறைப்பு சலுகை வழங்க திட்டமிடும் ரணில். விசா நெருக்கடியால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல், பொருளாதாரத்தில் ஏற்படவுள்ள பாதிப்பு. நள்ளிரவில் வீடு புகுந்து சுன்னாகம் போலீசார் அட்டூழியம், கண்ணீர் விடும் கர்ப்பிணி பெண். சஜித் பிரேமதாச அலுவலகத்தின் மீது தாக்குதல். தமிழர் பகுதியில் பேருந்துடன் முச்சக்கர வண்டி மோதி விபத்து, ஒருவர் படுகாயம். பிறப்பு சான்றிதழ் பத்திரம் பெற இறப்பு சான்றிதழ் வழங்கும் பிரதேச செயலகம், மக்கள் விசனம். அரசு ஊழியர்களின் சம்பளம் கல்வி அமைச்சர் வெளியிட்ட தகவல். தொடர்பென விரிவான செய்திகள். தமிழ் தேசியத்தின் முக்கிய அரசியல் கட்சியான இலங்கை தமிழரசு கட்சி தற்போது தென்னிலங்கை ஜனாதிபதி ஒருவருக்கு ஆதரவை வெளிப்படுத்தும் முனைப்புடன் தனது நிலைப்பாட்டை அறிவித்துள்ளது. தமிழ் மக்களின் உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என தமிழ் தேசியத்தின் சார்பில் பொது வேட்பாளராக அரியநேத்திரன் களமிறங்கியுள்ளார். ஆனால் சஜித்துக்கு ஆதரவென்றும் அரியநேத்திரன் போட்டியில் இருந்து வெளியேற வேண்டும் எனவும் தமிழரசு கட்சியின் பேச்சாளர் எம். ஏ. சுமந்திரனின் பகிரங்க அறிவிப்பு நேற்று வெளியாகியிருந்தது. பொது வேட்பாளருடன் எவ்வித கலந்துரையாடலையும் நடத்தாத சுமந்திரன் எதன் அடிப்படையில் அவரை விலக வேண்டும் என பகிரங்கமாக அறிவித்தார். சஜித்துடன் ஒருமுக கலந்துரையாடலில் ஈடுபட்ட சுமந்திரன் தரப்பு என் பொது வேட்பாளரை புறக்கணித்தனர். இந்த கட்சிக்குள் தென்னிலங்கை அரசியல் நிலைப்பாடுகள் நுழைந்துள்ளதா? இந்நிலையில் இது தொடர்பில் ஊடகத்தின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அரசியல் ஆய்வாளர் இதற்கு விளக்கம் அளித்துள்ளார். எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்குள் வரி குறைப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என நாங்கள் நம்புகின்றோம் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் சேகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் தற்போது சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடி வருகின்றோம். அதேபோன்று தனியார் துறை வரி செலுத்துவோருக்கு சலுகைகளை வழங்குவது குறித்தும் ஜனாதிபதி கவனம் செலுத்தியுள்ளார். அது தொடர்பாக செப்டம்பர் 2023 முதல் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதன்படி தற்போது ஆண்டுக்கு 12 லட்சம் என்ற வரி விலக்கு வரம்பை தக்க வைத்துக் கொள்ளவும் 5 லட்சத்தை 7,20,000 உயர்த்தவும் IMF-உடன் பேச்சுவார்த்தை நடத்தி இணக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இது தொடர்பான இறுதி இணக்கப்பாடுகள் ஏற்படுத்தி கொள்ளப்பட்டதன் பின்னர் 2025 ஏப்ரல் மாதத்துக்குள் வரி குறைப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என நம்புகிறோம் என குறிப்பிட்டுள்ளார். கடந்த மாதத்தில் இலங்கைக்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. விசா பிரச்சினை காரணமாக நிலைமை மோசமாகியுள்ளதாகவும் அதிகார சபை தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்தவுடன் விசா பெற வேண்டும். இவ்வாறானதொரு பின்னணியில் குழுவாக வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு நாட்டுக்கு வருவதற்கு முன்னர் விசாவை பெற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ள போதிலும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் அதனை விரும்புவதில்லை என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலைமை தொடர்பில் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்துடன் கலந்துரையாடிய போதிலும் இதுவரை சரியான தீர்வு கிடைக்கவில்லை என அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு இதுவரை 13,50,000க்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். ஆகஸ்ட் மாதம் பொதுவாக பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தரும் மாதமாகும். ஆனால் தற்போதுள்ள விசா பிரச்சினையால் ஆகஸ்ட் மாதத்தில் நாட்டுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. கடந்த மாதத்தின் முதல் 15 நாட்களில் சராசரியாக ஒரு நாளைக்கு 6,500 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். ஆனால் கடந்த மாதம் 18ஆம் தேதிக்கு பின்னர் நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் மொத்த எண்ணிக்கை 5,000 முதல் 3,000 வரை இருந்ததாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது.
யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் நிலைய அதிகாரிகளால் தனது கணவர் கொடூரமான தாக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தாக்குதலுக்குள்ளானவரின் மனைவி கூறியுள்ளார். யாழ் ஊடக மையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இதனை கூறினார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், சுன்னாகம் பகுதியில் தாங்கள் வசித்து வருவதாகவும் கடந்த 28ஆம் தேதி இரவு 11 மணியளவில் சுன்னாகம் போலீசார் திருடர்கள் போல் மதிலேறி பாய்ந்து தமது வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து சப்பாத்து கால்களால் கதவுகளை உதைந்து கணவரை அழைத்தனர். இதனை அடுத்து கணவன் அங்கு சென்றபோது அவரின் கன்னத்தில் அடித்து துப்பாக்கி காட்டி மிரட்டி சப்பாத்து கால்களால் தாக்கினார்கள். கணவனை அடிக்கின்றீர்கள் என நான் கேட்டபோது வீட்டில் இருந்தோரையும் துப்பாக்கியால் தாக்க கூறிய அவர் கெட்ட வார்த்தைகளால் பேசியதுடன் கணவனின் பிறாமகளின் தொலைபேசியை பறித்து நீ வீடியோ எடுக்கின்றாய் என தெரிவித்து தொலைபேசியையும் அடித்து உடைத்து முற்பட்டார்கள். இதேவேளை நிறைமாத கர்ப்பிணி என்றும் பார்க்காது தன்னை துப்பாக்கி காட்டி மிரட்டினார்கள். ஏன் கணவரை கைது செய்கின்றீர்கள் என நான் கேட்டபோதும் கணவனை தாக்கி சப்பாத்து கால்களால் தாக்கி இழுத்துக்கொண்டு வெளியே நின்ற முச்சக்கர வண்டிக்குள் ஏற்றியதுடன் அவரின் கண்களையும் கட்டிவிட்டு வழியிலே நாங்கள் இவரை கைது செய்துள்ளோம் என்று கூறினார்கள். அவரை சுன்னாகம் போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்று அங்கே சிறையில் அடைத்தார்கள். இந்நிலையில் நாம் அங்கு சென்று கைதுக்கான காரணத்தை விசாரித்த போது அவர் மீது இதுவரை எவ்வித வழக்குகளும் போடவில்லை எனவும் சந்தேகத்தின் பேரிலேயே தடுத்து வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார்கள். அடுத்த நாள் காலை மீண்டும் நாம் போலீஸ் நிலையம் சென்றபோது அவரை உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லவுள்ளதாகவும் அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனை அடுத்து டிஜிஐ போலீஸ் நிலையத்துக்கு சென்று அங்கு இது தொடர்பில் முறையிட்டதை அடுத்து டிஜிஐ உடனடியாக சுன்னாகம் போலீஸ் பொறுப்பதிகாரியுடன் தொலைபேசியில் கேட்டார். சுன்னாகம் போலீஸ் நிலையத்திலிருந்து எனது கணவரை முட்டுக்காலில் இருக்கவிட்டு உடலில் கடுமையாக தாக்கியதுடன் கோடாலியை வைத்து மிரட்டி தகாத வார்த்தைகளால் பேசினார்கள். போலீசாரின் கடுமையான தாக்குதலால் கணவனின் உடலில் கண்டல் காயங்கள் ஏற்பட்டதுடன் நடக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுடன் உணவு உண்ண முடியாத நிலையில் நீர் ஆகாரங்களை மட்டுமே அருந்தி வருகின்றார். பாதிக்கப்பட்ட தனது கணவன் தெல்லிப்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்தவன் இந்த சம்பவத்திற்கு எமக்கு நீதி வேண்டும் எனவும் இனியும் நம்மால் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சஜித் பிரேமதாசவின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார அலுவலகத்தின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வரகாபட்டிய போபட்டிய பிரதேசத்தில் அமைந்துள்ள பிரச்சார அலுவலகத்தின் மீதே இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனால் அதன் பிரச்சார துண்டு பிரசுரங்கள் உட்பட பல பொருட்கள் சேதமடைந்துள்ளன. தாக்குதல் தொடர்பில் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். குறித்த விபத்தானது மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியின் ஒந்தாச்சி மடத்தில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. முச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவர் பலத்த காயங்களுக்குட்பட்ட நிலையில் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மேலும் விபத்தில் முச்சக்கர வண்டி சுக்குநூறாக நொறுங்கியுள்ளதுடன் பேருந்தின் முன்பகுதிக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. நவரெலியா பிரதேச செயலாளர் அலுவலகத்தில் பிறப்பு சான்றிதழ் பத்திரம் பெறுவதற்காக செல்லும் பொதுமக்களுக்கு இறப்பு சான்றிதழ் பெறும் பத்திரத்தை வழங்குவதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். இந்நடவடிக்கையால் மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நடவடிக்கையானது 1 மாதத்துக்கு மேலதிகமாக நடைபெற்று வருகிறதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிறப்பு பதிவை மேற்கொள்ள செல்லும் மக்களுக்கு நுவரெலியா பிரதேச அலுவலகத்தில் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ் விண்ணப்ப படிவத்தில் இறப்பு எண் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் படிவத்தில் சிங்கள மொழியில் இறப்பு என குறிப்பிடப்பட்ட சொல்லை வெட்டி அதற்கு பதிலாக ஆங்கில மொழியில் பர்த் என எழுதப்பட்டு காணப்படுகிறது. இதனால் தமிழ் மொழி மாத்திரம் தெரிந்தவர்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். அரசு ஊழியர்களின் சம்பள முரண்பாடுகளை நீக்கும் எண்ணம் ரணிலை தவிர எந்தவொரு ஜனாதிபதி வேட்பாளரிடமும் இல்லை என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற இயலும் ஸ்ரீலங்கா செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
அத்தோடு வரி விகிதங்களுக்கு இடையிலான இடைவெளியை அதிகரித்து வரி சதவீதத்தை திருத்துவது குறித்தும் இன்னும் சில நாட்களில் முடிவு எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொழில் அமைதி இல்லாத நாட்டை அபிவிருத்தி கிட்டுச் செல்ல முடியாது என்றும் அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.